Friends, இன்னைக்கு நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் क्वेश्चन நான் கேட்டுக்கிறேன். சோ அது கண்டிப்பா நான் எந்த டைம்ல அப்லோட் பண்ணனும்ன்றது அதோட क्वेश्चन. சோ இதுக்கு நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ ஆப்ஷன் 1 வந்து மார்னிங் 6 am and செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் 3 pm and தேர்ட் ஆப்ஷன் ஈவினிங் 6 pm and ஃபோர்த் ஆப்ஷன் நைட் 8 or 9 pm. ஸோ இந்த क्वेश्चन நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லாட்டியும் எந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து எந்த டேயில் அப்லோட் பண்ணுன்றதை வந்து உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பெட்டராக இன்னும் எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு பெட்டராக எனக்கு ஒரு லீட் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் அவே கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷவ் Bbx. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பீட்பாக்ஸ் த்ரோட் டேப்பிங். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இது எப்படி கற்றுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த த்ரோட் டேப்பிங் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ரொம்ப ஈஸியான சவுண்ட் வித் எஃபெக்டிவாக நம்ம வந்து ஒரு லூப்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு லைவ் ஸ்டேஜஸில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு க்ரௌட் பூலிங்கான ஒரு சவுண்டாக இருக்க போகுது. இது கற்றுக்க பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் வந்து அக்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை வாய்ஸ் நீங்கள் வந்து பேஸாக நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட த்ரோட்டை டேப் பண்ணுறதுல அழகாக மாடுலேட் ஆகும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வோக்கலை மாடுலேஷன் பண்ணணும். ஸோ வாங்க 1 by 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஹை வாய்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஹை வாய்ஸ் நான் என்ன மீன் பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் வாய்ஸை அதோட ஹையஸ்ட் பிச்சுக்கு நான் வந்து உங்களை ஹம் பண்ண சொல்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் இந்த மாதிரி தான் நான் சொல்ல வருது. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு சவுண்டை நீங்கள் வந்து அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் செகண்ட் த்ரோட் டேப்பிங் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் டேப்பிங். ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஸ்டெப் இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த த்ரோட்டை நீங்கள் டேப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வோக்கலோட இது வந்து லேயர்ஸ் வந்து பிரிய போகுது. ஸோ எப்படின்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ காட்டுறேன். ஸோ கவனிச்சிங்களா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஹம்மிங் ஹை நோட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். த்ரோட் டேப்பில் தான் வந்து உங்களுக்கு அது நிறைய ஒரு டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு ரிதமில். ஸோ த்ரோட் டேப் பண்ணுறதுல ரொம்ப நீங்கள் வந்து ப்ரிகாஷனரியாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கூடாது. எக்ஸாக்டான ஸ்வீட்டான ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது லைக் எக்ஸாம்பிள் பீட் பாக்ஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும். பீட் பாக்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த த்ரோட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு த்ரோட்டில் எந்த இடத்துல வைப்ரேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பாட்டில் தான் வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் இடத்துல வந்து ஜஸ்ட் சின்னதாக டேப் பண்ணுறீங்க, அவ்வளோதானே தவிர எதுவும் பெருசாக அடிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கூடாது. ஸோ சிம்பிளாக இப்போ பீட் பாக்ஸ்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த சவுண்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் இந்த இடத்துல நான் டேப் பண்ண போகிறேன். ஸோ கவனிங்க. கவனிச்சிங்களா? ஸோ இதுதான் எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் 2லேயே நீங்கள் வந்து இந்த சவுண்டு வந்து ஓரளவுக்கு நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். பட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப் 3 தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன் சொல்கிறேன். ஸோ நார்மலாக வெறும் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரு வோக்கல்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்தந்த டைப் ஆஃப் வோக்கல்ஸ்க்கு அந்தந்த டைப் ஆஃப் ஒரு டிஃப்ளெக்ஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் நார்மலாக உங்களுக்கு நான் சாம்பிளாக போடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நான் மீன் பண்ணுறேன். லைக் ஃபஸ்ட்டு நான் லோவாக ஒரு டோன் ஆரம்பித்து அதை ஹை வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவும் டேப் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வரலாம். லைக் டேப்பிங்கோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடுலேஷன் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் வோக்கலும் வந்து ஃப்ரம் மினிமம் டு மேக்ஸிமம் வாய்ஸில் நீங்கள் வந்து ஏற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ளெக்ஷனான ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைவ் மைக்கில் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஸ்டேஜில் சொல்ல வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக வந்து த்ரோட் டேப்பிங்கை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டில் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைட் பண்ண ரெடியாகவே இருக்கேன். இன்னொரு போனஸ் டிப் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். வெறும் ஹோக்கல் ஆமா இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரம்பட்டோ இல்லை சைரன் நீங்கள் வந்து கற்றுருந்தீங்கன்னா ஸோ அதையுமே நீங்கள் வந்து இந்த மாடுலேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக தான் இந்த சவுண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம த்ரோட் டேப்பிங் பார்த்தோம்.
இதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக ஒரு வெட்னஸ்டே போடலான்னு இருக்கேன். ஸோ வெட்னஸ்டே நான் உங்களுக்கு வந்து எந்த டேயில் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டன்சியாக போட போகிறேன், அதுக்கப்புறம் எந்த டைமில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் போட போகிறேன்றதை உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன் வெட்னஸ்டே வீடியோவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெட்னஸ்டே வீடியோ பாருங்கள், என்ன டாபிக்ன்றதை அன்றைக்கே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பாக வந்து கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டைம்ன்றது, அதே மாதிரி எந்த டேன்றதையும் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நினச்சிங்கன்னா, நான் இது வரைக்கும் நான் வந்து பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.